இந்த பேண்ட் ஒன்று இது இப்போ பின்னாடி போய் 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 மாட்டிக்குது. இதை வடிவல் சார் சொல்கிறாரு இல்லையா ஏதோ பீரோல துணி மாட்டிருக்கு எடுத்து விடு. அப்படி வேற லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் லைஃப்பில் சன்ஃப்ளவர் நேரில். ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் மூவி பேசுகிறேன். சரி, இப்போ ஊட்டி ரயிலோட டேட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைசூரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து ஊட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 தான் எக்ஸாக்டாக நினைக்கிறேன். ஒரு அவ்வளோ ஷோராக இல்லை, 150 to ஒரு 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஊட்டிக்கிட்ட நினைக்கிறேன். நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகிறது வந்து பண்டிப்பூர் ரூட் இல்லையா. நம்ம அங்கே ஓப்பன் டைப் ஃபாரஸ்ட், அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் ஓப்பன் வாக்கிங்கு அந்த மாதிரி அங்கே இருக்கும். சரி, எது நடக்கிறத வாய்ப்பு இருக்குது. சார் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரிக்கு நம்ம சேனலுக்கான நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் போகிற சொல்லி உங்களுக்கு இருக்கும். வாங்க மாட்டேன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஸ்குவாட் இங்கே பார்த்தியா வச்சாங்கன்னா அவ்வளோதான். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே ஸ்குவாட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 o'clock ஆயிடுச்சு. ஸ்குவாட் ஆக்சுவலாக எவ்வளோ கொழுப்பு நான் இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன ஒரு சென்ஸ்ன்றது இல்லை. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. ரோட்டில் வண்டிங்க போயின்னு வந்தங்குது வாழ்க்கை கீழே விழுவாங்க அப்படின்னு வாழைப்பழம் சாப்பிட்டு தோல் எடுத்து ரோட்டில் போட்டுக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு வண்டிக்காரங்க வந்து ஸ்பீடாக இல்லை நார்மலாக நம்மளும் போய்ங்கிறதோ அந்த வாழைப்பழம் மேலே வந்து வீல் போய் விழுந்துச்சுன்னா வண்டி ஸ்கிட்டாக வர சொல்லி கொஞ்சம் சென்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லையா சொல்லி உங்களுக்கு. யார் போட்டுருந்து உள்ள ஒரு கவரில் போட்டால் தான் என்ன ஆகிட போகுது. ஒரு கீழே போட்டுங்கிறாங்க. இப்போ யாருன்னா இது சருங்கி கீழே உள்ள என்ன ஆக போகிறது அவங்களுக்கு? என்ன நம்ம கரெக்டாகிறோமா? அது எப்படின்னா போகிற அடுத்தவங்கள்ட்ட தான் பார்க்கறதுல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தூக்கி அந்த சைடும் இந்த சைடு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இந்த சைடில் நான் வந்துங்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் டிஃப்ரெண்ட்டு. நான் இங்கே இருக்கிறேன்னா அங்கே போட்டுக்கிறாங்க. ஆறு பாருங்களேன் ஸ்கூல்ப்பா அப்படி இருக்கு. அங்கே பாருங்களேன் ஸ்கூல் என்ன இது செம்மையா இருக்கு லாரி. வேற லெவலில் இருக்குது. பயங்கரமாக இருக்குதுன்னு பாடி எவ்வளோ வெயிட் தாங்கின்னு போட்டு பாருங்க சொல்ல. அந்த வண்டி மோசமான கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு 1000 kg இருக்கமா? இது 1000 மேலே இருக்கும். இது 1000 kg மேலே என்ன இருக்கும்? அது நான் மூட்டங்கள்லாம் சேர்த்து எப்படி தூக்கின்னு போட்டு போகிறேன் வண்டி. கொஞ்சம் சாயாத தூக்கின்னு போகிறதுல ஓட்டுறவங்களுக்கு தான் பயங்கர கஷ்டம் இருக்கும். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா எப்போ வண்டி கீழே சாயிடும்னு தெரியாது. ஃபுல் வெயிட் இல்லையா அது. 2 சைடும் வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ சப்போஸ் வந்து இந்த சைடில் நீங்கள் ரைட் சைடில் வந்து வெயிட் ஜாஸ்தி போட்டோம்னா சான்சஸ் இருக்குது போகிற இல்லைங்கன்னா அப்படியே வண்டி கவுந்துடும் அப்படின்னு. லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் சான்சஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் உள்ளூருக்கு. ஸோ 2 சைட்லையும் நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணி வைக்கணும். நம்ம எல்லாம் பார்த்து தான் பொறுத்து கஷ்டம் சொல்ல நினச்சுமாலே. நான் லெஃப்ட்டு காட்டிங்கிறதுங்க மாப்பிள்ள எங்க போறது?
ஓகே ஓகே, அங்கேயே போட்டுக்கிறாங்க ஒரு ஊட்டி லெஃப்ட்டுன்னு. ஓகே காட் இட். இந்த பேண்ட்டு ஒன்று இது, இந்த பேண்ட்டை போட்டுக்கணும் வந்து நான் போடுற அவசரம் இருக்கு. ஐயோ பின்னாடி போய் மாட்டிக்குது. இதை வடிவல் சார் சொல்கிறான் இல்லையா, இதோ பீரோவில் துணி மாட்டிக்குது அப்படின்னு. பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. அந்த மாதிரி போய் மாட்டிக்குது. நானும் எவ்வளோ தான் இது சேஞ்சு எடுத்துக்கிட்டுங்கிறது. ரொம்ப கஷ்டமாகுது. நெக்ஸ்ட்டு பேண்ட்டை போடுவோம் ரைடுக்கெலாம் வந்தான். நம்ம மாப்பிள்ளை ஒன்றையா ஓட்டுறா ஓடு, நம்ம ஒன்று பின்னாடி உட்காந்துக்கணும்ல. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஓட்டுறா ஒன்றையா ஓட்டுறா மாப்பிள்ளை கொஞ்ச நேரம். ஓட்டு இப்போ நான் ஓட்டுறேன் இங்கே. சரி அங்கே நான் தரேன், நீயே ஓட்டிக்க ஒண்டியா. ஸ்குவாட் ஆக்சுவலாக யாரே சொல்லுறேன், பின்னாடி யாரா இருக்கிறாங்களா அவங்கள கேட்டுங்க தானே வச்சுக்கிறீங்க. பின்னாடிலாம் யாருமே இல்லை, இங்கே பாருங்க ஸ்குவாட், பின்னாடி யாருமே இல்லை. கண்ணாடியில் கூட பாருங்க, நான் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிது. நம்ம மாப்பிள்ளை, நம்ம கீக்கி மாப்பிள்ளை தான் சொல்லிக்கிறாரு. பின்னாடிலாம் யாருமே இல்லை, நானே தான் சொல்லிக்கிறாரு. ஒண்டியாக போட்டு பின்னாடி நான் உட்காந்து வரேன் அப்படின்னு. க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் அவன் தந்துக்கோ. எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணி எங்கே வர கையே ரெட் ஆகிட்டுக்குது ஃபுல்லு. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் நம்ம பாட்டு வர பட்டனை ஆன் பண்ணி விட்டு அந்த பாட்டு வண்டி போயின்னே இருந்துக்கும். இப்போ தெரியுது ஏன் சூப்பர் பைக்லாம் வந்து அவ்வளோ ரேட்டு அப்படின்னு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆனா ಅವಿನಾಶ್ ಅವೈ ಅರ್ಧ ಕಿಲ ಅವಿನಾಶ್ ಅವೈ AVINASH. ಇಲ್ಲ ಊಟಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಾಂ ಓಕೆ. ಯಾವ ಊರು ಬ್ರದರ್ ಇದು? ಯಾವ ಊರು ಇದು? ಮೈಸೂರಿನ ಇದು? ಹಾಂ ಅವಿನಾಶ್ ಅವೈ ಅಂತ. ಬಾಯ್ ಬ್ರೋ. ஓகே ஸ்காட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10:52 ஆச்சு. ஸோ இங்கேருந்து பண்டிப்பூருக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பண்டிப்பூர்னால் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு அப்படின்னா எனக்கு ஒன்றபடி இன்ஃபர்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஓப்பன்லேயே சுத்தமாக ஸ்குவாடு. சார் அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அண்ணா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ணா சொல்லுங்க வந்து இந்த மாதிரி இதில் இருக்கேன் மைசூர், ஆல்மோஸ்ட் ஊட்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு அப்படின்னு. சரி போகிற இல்லை அப்படியே பண்டிப்பூர் இருக்கும், அந்த பண்டிப்பூர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அண்ணா பண்டிப்பூர் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஷாக்காக சொல்லிங்கிறாங்க, அப்படியே எங்கள் அனிமல்ஸ்லாம் இருக்கும், அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு போகலான்னு. அனிமல்ஸ்ன்னு ஓகே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னு பார்த்தா அனிமல்ஸ் லயன் டைகரு அதெல்லாம் ஓப்பன்லாம் சுத்தமானு. எனக்கு திடீர்னு ஷாக்கு எனக்கு. என்னென்ன அண்ணன் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு அதான் இல்லைவா இந்த மாதிரி ஓப்பன்லே சுத்தம் அனிமல்ஸு அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு அண்ணாவை கேட்டேன் நான், இங்கே ஒரு டோல்கிட்ட ஒரு அண்ணாவை, அண்ணா இந்த மாதிரி நான் பண்டிப்பூர் போகணும் அப்படின்னு. ஆமாப்பா ஸ்ட்ரெயிட்டாக போ அப்படின்னு. அப்புறம் அண்ணாவை கேட்டேன் அங்கே கூட, ஆனால் அனிமல்ஸ்லாம் ஓப்பனாக சுத்தமா அப்படியே ரோட்டில் இருந்து. ஆமாப்பா ரோட்லேயே ஓப்பனாக சுற்றுவேன். எனக்கு கப்புன்னு மாறி போட்டுச்சு. நான் ஓப்பனாக சுற்றுறேன். இப்போ நாங்கள் வந்து போகிறோம் அந்த ரூட்டாக போனோன்னு எதோ பண்ணாதா அப்படின்னு தெரிலப்பா. அங்கே போய் நீ கேளுந்தா அசால்ட்டாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. தெரிலப்பா நீ அங்கே போய் கேட்பாரு அப்படின்னு. ஓகே ஸ்காட், டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து 11:45 ஆயிடுச்சு. வாவ் பாடி பாருங்களா ஸ்காட், ரோடு எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்குல்ல மலை மேலே ஏறுற மாதிரி பாருங்களாங்க, இப்படி இருக்கு ரோடு. ஒரு பக்கத்தில் போனால் அந்த மாதிரி தெரியல ஃபீலு. இப்போ தூரத்துலன்னு பார்த்தா இப்படி இருக்குது மேடு. தெரியுதுங்களா ஸ்காட் ரோடு எப்படி இருக்குன்னு? இப்படி மேலே ஹைவே மாதிரி இருக்குது இல்லை, அது ஃபுல் மேலே இருக்குது ரோடு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஊட்டி பக்கத்தில் வர இந்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிங்குது.
உங்களுக்கு தெரியும் ஊட்டியில் வந்து மழை நிறைய மழை வந்துனே இருக்கும், பனி நிறைய வந்துட்டே இருக்கும். ஒன்று இங்கே பாருவாங்க, வானத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகினே இருக்குது இந்த ஊட்டி பக்கத்தில் வந்தாங்க. அதே இப்போ வந்து பெங்களூர் பக்கம்லாம் போயிருந்தேன்னா கிளைமேட் எப்படி இருந்துக்கோ தெரியுமா, இப்போ வரைக்கும் ஃபுல்லு வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதோ வந்து ஒரு 6 o'clock ஆன மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஒரு 6, 5:30 கிட்ட ஆன மாதிரி. ஆனால் வெதர் அந்த மாதிரி இருக்குது, கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் குளிர் வேறு இங்கே, பயங்கரமாக குளிர் இருக்குது. ஸோ எங்கே பாருங்கள், இங்கே கையே ரெட் ஆயிடுச்சு அந்த குளிருக்கு. அதே சப்போஸ் கை வாமான இருந்தால் இந்த மாதிரி ரெட்டே ஆயிருந்துக்காது. எங்கே பாருங்க, கையே ரெட் ஆயிடுச்சு. ஊட்டி பக்கத்தில் போ முடியல. வா அந்த பாரு, எல்லாம் ரோட்டில் தான் வண்டி ஓட்டுவாங்க. யார் நான் டெம்போலே வண்டி ஓட்டுவேன் நான். நீங்களாம் யாருடா? How do I tell you? சினிமாத்தை ஃபோட்டோலாம் பார்த்துக்குவேன், சினிமாவில் பார்த்துக்குவேன், ஏன் குண்டில் கூட பார்த்துக்கிறேன். டெம்பிள் ஓட்டுற சிங்கம் பார்த்துக்கிறேங்கண்ணா. பாருங்க டெம்பிளாக வண்டி ஓட்டுறாரு. ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்திருந்தேன் நான். ஸோ வந்த பிறகு என்னன்னா இது எல்லோரும் கூட்டமாக காருங்களாம் எங்கே வருங்க, இங்கே காருங்களாம் இங்கே போட்டு இதை இங்கே லீங்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஷூட்டிங்கன்னா இங்கேதான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நான். சரி நம்மளும் என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மாப்பிள்ள அங்கே விட்டு சரி நான் போய் பார்த்தா ஷூட்டிங்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சன்ஃப்ளவரு அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் லீங்கிறாங்க. இங்கே போய் பார்க்குற மாப்பிள்ளை நம்மளை ஏமாட்டிக்க முட்டா, மாப்பிள்ளை நம்மளை நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நானும் ஃப்ரீன்னு நினச்சி நம்பின்னு வந்தேன். எங்கள் தாத்தா இருக்காருங்களா, இவர் ஈச் பர்சன் 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. சரி இது பார்க்கறதுக்கு 20 ரூபாவான். செம்மையாக இருக்கு. இது பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் பார்க்கறதுக்கு இது 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குல்ல? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் லைஃப்பில் சன்ஃப்ளவர் நேரில். வேறு லெவலில் இருக்குது ஸ்கூல், நிஜமால பயங்கரமாக இருக்குது. அது கால் வச்சா கீழே போகுது. சார் வந்து சுகர் கேன் அங்கே இருக்குது. சுகர் கேனு ஆக்சுவலாக இப்போ வந்து இதாக இருக்குது. சன்ஃப்ளவர் செம்மையாக இருக்குது பாரு, சீசன் இல்லையா அது, செம்மையாக வளர்ந்துக்குது இப்போ சன்ஃப்ளவர்லாம். கிச்சன் போனால் அதோட காசு கேட்க போகிறாங்க. ஒன்று சத்துருக்குது. தாத்தா சும்மா பார்க்கறதுக்கு 20 ரூபா பிடிக்கிறீங்க நீங்கள், நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க தாத்தா. ஓகே சார், இதோட வீடியோ இங்கே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃபுல் வீடியோ பார்த்தோன்னு நம்பிடுறேன். ஆக்சுவலாக அந்த சன்ஃப்ளவர் வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த சைடில் போயிருந்தேன் நான். அப்படி தான் சரினா இது காரு பைக்கு எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக நிற்கிது. சரினா ஷூட்டிங்னா இங்கே தாங்க. ஸோ போய் பார்க்கலாம், ஏன்னா ஒரு ஆக்டர்னா இருக்காங்க. ஸோ ஓகே போய் பார்க்கலாம் வந்து நிற்க வச்சுட்டு நானும் போயிருந்துக்கிறேன்னு. ஸோ கிட்ட போகும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஒரு ஷோ மாதிரி இருக்குது. சரி ஓகே சார், சன்ஃப்ளவர் தானே இருக்குது. ஸோ பார்ட்னர் வரலாம் அப்படின்னா உள்ளே போயிருப்பேன். அந்த அண்ணா அந்த வீடியோ பார்த்துருப்பேன். அந்த அண்ணன் தாத்தா வந்து சொல்கிறாரு, இல்லை கிவ் 20 rupees அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வீடியோ ஷூட் பண்ண வந்துட்டு அந்த அண்ணா சொல்லுறது வந்து செம்ம அல்டிமேட் காமெடி ஆயிடுச்சு. இங்கிலீஷில் சொன்னாரா, சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அண்ணா சொல்லுது.
give 20 rupees give 20 rupees அப்படின்னு ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ண வந்துட்டேன் நட்டில். ஸோ கேமரா ஆன் பண்ண வந்துட்டேன். செம்ம அல்டிமேட்டாக சொன்னார் நான். ஸோ ஓகே அங்கே வந்து 20 rupees கொடுத்தா உள்ள ஒருத்தர் சொன்னாங்க. இல்லை நான் ஃப்ரீயாக நினச்சேன். அப்படி இல்லைல்லப்பா give 20 rupees go inside அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜிபே பண்ணிட்டு ஸோ உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தோம். போய் பார்த்தா உள்ளே நான் வந்து நினச்சது நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் பரவாயில்ல. பட் 20 rupees ஒருத்தர் தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சன்ஃப்ளவர், இந்த சைடில் பார்த்தா சுகர் கேனு. பட் நல்லா இருந்துச்சு வியூலாம் பார்க்கறதுக்கு. அங்கே பார்த்துட்டு அப்படியே வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டு ஸோ ஓகே சொல்லி இதில் வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்போ ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கே போனாலும் ஹெல்மெட் பண்ணுவோம். ஓகே சார் பாய்.